ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் 3. தியானம் மனக் குறைபாடுகளை அகற்றுகிறது. பயனுள்ள புத்தகங்களை படிப்பது நேரத்தை அறிவின்றி செலவழிப்பதை விட மிகச் சிறந்தது. ஆனால் புத்தகங்களை படிப்பதை விட உயர்ந்தது தியானம். உங்கள் கவனத்தை உள்ளுக்குள் ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் உடல், உள்ளம் மற்றும் ஆன்மாவில் ஒரு புதிய சக்தியை, ஒரு புதிய வலிமையை, ஒரு புதிய அமைதியை உணர்வீர்கள். தியானத்தில் உங்களுக்கு புலன்கள் கிட்டாததன் காரணம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யாததே. அதனால்தான் ஒருமுகப்பட மனதின் சக்தியை நீங்கள் என்றும் அறிவதில்லை. நீங்கள் சேற்று நீரை நீண்ட நேரம் அசையாது இருக்க செய்தால் சேறு அடியில் தங்கி தண்ணீர் தெளிவாக ஆகிவிடும். தியானத்தில் உங்கள் அமைதியற்ற எண்ணங்கள் என்ற சேறு படிய ஆரம்பித்தவுடன் உங்கள் உணர்வு என்னும் தெளிவான நீரில் கடவுளின் சக்தி பிரதிபலிக்க துவங்குகிறது. ஏன் சில மனிதர்களால் தேக ஆரோக்கியத்தை அடைவதற்கோ அல்லது பொருளீட்டுவதற்கோ அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, அவர்களால் ஒருபோதும் இயலவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? முதலாவதாக, பெரும்பாலான மக்கள் எல்லாவற்றையும் அரை மனதுடன் தான் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் கவனத்தில் 10ல் 1 பங்கை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் வெற்றி பெறுவதற்கான சக்தி அவர்களுக்கு இல்லை. இதனுடன் கூட அவர்களுக்குள்ளே தோல்வியின் நீடித்த நிலையை உருவாக்கியுள்ள அவர்களுடைய கர்ம வினையாகவும் அவர்களது பழைய தவறான செய்கைகளின் விளைவுகள் இருக்கலாம். ஒருபோதும் கர்ம வினை கட்டுப்பாடுகளை ஒப்புக்கொள்ளாதீர்கள். நீங்கள் எதையும் செய்ய இயலாதவர் என்று நம்பாதீர்கள். பெரும்பாலும் நீங்கள் எதிலாவது வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது நீங்கள் உங்கள் மனதில் அதை உங்களால் செய்ய இயலாது என்று தீர்மானிப்பதால் தான். ஆனால் உங்கள் மனதை அதனுடைய சாதிக்கும் சக்தியை பற்றி நம்ப வைத்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியும். இறைவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்கள் நிலையை மனித பிறவியிலிருந்து தெய்வ பிறவியாக மாற்றுகிறீர்கள். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை கட்டுப்படுத்தும் எல்லா தலைகளும் உடைந்து போகும். இது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக உயர்ந்த விதிமுறை. உங்கள் கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்ட உடனேயே எல்லா சக்திகளினுடைய மகா சக்தி உங்களிடம் வரும். அதனை கொண்டு நீங்கள் ஆன்மீக, மன மற்றும் உலக வெற்றிகளை பெறலாம். நான் அந்த சக்தியை என் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் கூட அதே மாதிரி செய்ய முடியும். இறைவனின் சக்தி என்றும் கைவிடாது என்று எனக்கு தெரியும். நீங்கள் பெறுகின்ற மற்ற ஒவ்வொரு சக்தியும் உங்களுக்கு சிற்சில வெற்றிகளை தந்தாலும் அந்த வெற்றி நிலைக்காது. ஆனால் உங்கள் கவனம் தெய்வீகமாக மையப்படுத்தப்படும் பொழுது அது இறைவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு பேரொழியாக எப்பொழுதும் ஒளிரும். ஒரு பிரச்சனை உங்களுக்கு தடையாக இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஒரு தீர்வும் காண முடியாமல் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில் தியானத்தில் செல்லுங்கள். தீர்வு கிடைக்கும் வரை தியானம் செய்யுங்கள். அது கிடைக்கும். நான் இதை நூற்றுக்கணக்கான முறைகள் பரிசோதித்திருக்கிறேன். கவனத்தை ஒருமுகப்படுத்தும் சக்தி ஒருபோதும் தோற்றதில்லை என்று நான் அறிவேன். அதுதான் வெற்றியின் ரகசியம். ஒருமுகப்படுங்கள். உங்கள் ஒருமுகப்படுதல் முழுமையாகும் வரை உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். பிறகு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நாடுங்கள். ஒரு மனிதனாக நீங்கள் எல்லைக்குட்பட்டவர்கள். ஆனால் கடவுளின் குழந்தையாக நீங்கள் எல்லையில்லாதவர்கள். உங்கள் ஒருமுகப்படுதலை இறைவனோடு இணையுங்கள். ஒருமுகப்படுதல் தான் எல்லாமே. முதலில் அகத்தே செல்லுங்கள். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் மற்றும் இறைவனின் சக்தியை உணரவும் கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு உலக வெற்றியை நாடுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமானால் முதலில் இறைவனிடம் செல்லுங்கள். எல்லா வாழ்விற்கும் பின்னால் உள்ள பெருவாழ்வாகிய இறைவனுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் ஆரோக்கிய விதிமுறைகளை உபயோகியுங்கள். வைத்தியர்கள் மீது முழுவதும் சார்ந்து இருப்பதை விட இது மிகவும் நற்பயன் அளிப்பதாய் உள்ளதை காண்பீர்கள். இறைவனிடம் தொடர்பு கொள்ளுங்கள். பிறகு ஆரோக்கியத்தையோ செல்வத்தையோ அல்லது வாழ்க்கை துணையையோ நாடுங்கள். இறைவனிடமிருந்து மறுமொழி கிடைக்க நீங்கள் ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளின் தியானமும் முந்தைய நாள் தியானத்தை விட ஆழ்ந்து இருக்க வேண்டும். உங்கள் கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அது உங்கள் மனதிலிருந்து எல்லா குறைகளையும் எரித்து விடுவதை நீங்கள் காண்பீர்கள். இறைவனின் சக்தி உங்கள் மீது படர்வதை உணர்வீர்கள். அந்த சக்தியானது தோல்வியின் எல்லா விதைகளையும் அழிக்க வல்லது. உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி வையுங்கள். நான் இந்த பாதையில் முதலில் தொடங்கிய பொழுது தியானத்தில் மிகவும் அமைதியற்றவனாய் இருந்தேன். சிறிது காலத்திற்கு பின்னர் நான் 48 மணி நேரம் முழுவதும்
இறைவனின் பரவசத்தில் ஆழ்ந்திருக்க முடிந்தது. அந்த சக்தியை பற்றி நினைத்து பாருங்கள். அந்த சக்தியின் மீது முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் நேரத்தை கண்காணியுங்கள். அதை வீணாக்காதீர்கள். உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்குவதற்காக நகரத்திற்கு ஒரு துரித பயணம் செய்வதற்கு நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். ஆனால் எவ்வளவு எளிதாக மற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்தை திசை திருப்புகின்றன. நீங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பே பல மணி நேரங்கள் பறந்து விடுகின்றன. அந்த நாளின் முடிவில் எவ்வாறு உங்கள் கவனம் சிதறிக்கப்பட்டது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அது தன் எல்லா சாதிக்கும் சக்தியையும் இழந்துவிட்டது. இந்த மனம் கடுகு விதைகள் அடங்கிய ஒரு மூட்டையை போன்றது. நீங்கள் அந்த விதைகளை தரையில் இறைத்தால் அதை பொறுக்கி எடுப்பது மிக கடினம். உங்கள் ஒருமுகப்படுத்தும் தன்மை வேக்யூம் கிளீனர் போன்று அந்த சிதறிய எண்ண விதைகளை ஈர்த்து மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாளின் முடிவில் உங்கள் அன்றாட கடமைகளை நீங்கள் முடித்த பிறகு அமைதியாக தனிமையில் இருங்கள். ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து அதை கவனத்துடன் படியுங்கள். அதன் பின் நீண்ட நேரம் ஆழ்ந்து தியானம் செய்யுங்கள். உங்கள் மனதை எல்லா திசைகளிலும் அடங்காது ஓடச் செய்யும் அமைதியற்ற செயல்பாடுகளை விட மிக அதிகமாக அமைதியையும் மகிழ்ச்சியையும் இதில் காண்பீர்கள். உங்கள் மனம் சிதறியிருக்கும் பொழுது நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஆனால் இறைவன் மீது ஒருமுகப்பட நீங்கள் கற்றுக்கொண்டவுடன் அம்மாதிரி வேறெதுவும் இல்லை. நீங்களே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சுற்றுலா செல்லுங்கள். நகரத்துள் செல்லுங்கள். நண்பர்களுடன் கலந்து பழகுங்கள். நாளின் முடிவில் மன கிளர்ச்சி அடைந்ததும் அமைதியற்றும் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வீட்டில் தனியாக தியானம் செய்வதில் நேரம் செலவழிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் ஒரு பெரும் சக்தியும் அமைதியும் உங்கள் மீது படரும். அது உங்கள் வேலை நேரங்களிலும் தியானத்திலும் உங்களிடமே தங்கியிருக்கும். மேன்மையின் விலை தனிமையாகும். கவனத்தை இறை சக்தியின் மேல் ஒருமுகப்படுத்துவது எந்த முயற்சியிலும் வெற்றியை உறுதியாக்குகிறது. உயர்ந்த மனிதன் எதையும் கவன சக்தியுடன் செய்கிறான். அந்த சக்தியின் முழு ஆற்றலையும் தியானத்தின் மூலம் அடையலாம். இறைவனின் அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது நீங்கள் அதை எதன் மேலும் பிரயோகித்து வெற்றி பெற முடியும். அதை உடல், மனம் மற்றும் ஆன்மாவை மேம்படுத்த உபயோகியுங்கள். ஆதலால் நண்பர்களே, எனது முடிவான எண்ணம் இதுதான். உங்கள் கவனத்தை இறைவன் மீது ஒருமுகப்படுத்தினால் உங்களிடம் தேவையான சக்தி இருக்கும். அதை நீங்கள் எந்த வழியிலும் பயன்படுத்தலாம். மேலும் நீங்கள் விசுவாசத்தோடு விஞ்ஞான பூர்வமான இந்த யோகத்தை, ஒருமுகப்படுதல் மற்றும் தியான வழிமுறைகளை பின்பற்றுவீர்களானால் இறைவனோடு உங்களை இணைத்து கொள்ள மிக விரைவான அல்லது மிக நிச்சயமான வழி வேறு ஏதும் இல்லை என்பதை காண்பீர்கள். ஓம் தொடரும்.